இந்த ப்ரோக்ராம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி PHPல இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல டீடைல்டா பார்த்துருவோம். PHPல மொத்தம் 4 வகையான லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. முதல்ல லாஜிக்கல் அண்ட், 2 ஆம்பர்சன் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் லாஜிக்கல் அண்ட். அடுத்து லாஜிக்கல் ஆர், இதுக்கு டபுள் பைப், இந்த சிம்பிளோட பேர் பைப்புன்னு சொல்லுவோம். இந்த கீபோர்ட்ல என்டர் கீக்கு மேல பேக் ஸ்பேஸ் கீக்கு கீழே இந்த கீ இருக்கும். நார்மலா பிரஸ் பண்றப்ப ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் வரும், ஷிஃப்டோடு சேர்த்து பிரஸ் பண்ணோம்னா இந்த பைப் சிம்பிள் வரும். இந்த டபுள் பைப் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் உடைய சிம்பிள். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம 11th பூலியன் அல்ஜிப்ராங்கிற கான்செப்ட் படிக்கிறப்பவே படிச்சிருப்போம். எக்ஸ்ஆர் நார்மலா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். ஆனா சில இடங்கள்ல ஆப்ரேட்டர் சிம்பிளுக்கு பதிலா இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ல இருக்கிற சின்ன சின்ன வேர்ட்ஸா கூட இருக்கலாம். XOR அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு தான் இங்க ஆப்ரேட்டர். XOR, XR அப்படின்னு. அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள், தமிழ்ல இதை ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லுவோம். இதான் லாஜிக்கல் நாட்டுக்கான ஆப்ரேட்டர். இந்த 4 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் வகையை சேர்ந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர் ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்னு மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். PHPல ட்ரூ அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலண்டா 1ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ்க்கு எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்றது இல்லை, ஃபால்ஸ்க்கு எம்டியா விட்டுரும். இப்ப நம்ம PHPல இருக்கக்கூடிய இந்த 4 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பத்தி கொஞ்சம் டீடைல்டாவே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட். லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், எக்ஸ்ஆர் இந்த 3 ஆப்ரேட்டருமே பைனரி அப்படின்ற ஒரு டைப். நம்ம பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்கிற டைப் இது. அதாவது இங்க 2 செட் இருக்கணும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனல் செட்ஸ் அல்லது 2 கண்டிஷனல் ஈக்குவேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன்ஸ்ல 2 கண்டிஷன்ஸ் இணைக்கிறது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டருடைய வேலை. இந்த லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ அப்படின்னு இருந்தால் மட்டும்தான், அதாவது இந்த 2 கண்டிஷனோட ஆன்சரும் ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் அது ஃபைனலா ட்ரூங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். மற்றபடி ஏதாவது ஒரு கண்டிஷனோட ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு இருந்தா, அதாவது முதல் கண்டிஷனோ அல்லது 2வது கண்டிஷனோ ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு இருந்தாலும், அதாவது ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ்ன்னு இருந்தாலும் அல்லது ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு இருந்தாலும் இது ஃபைனலா நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆன்சரை தான் ரிட்டர்ன் பண்ணும். இது லாஜிக்கல் அண்ட். ஸோ நல்ல கவனமா வச்சுக்கோங்க. அண்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸோட ரிசல்ட்டுமே ட்ரூன்னு இருக்கணும். ஏதாவது ஒரு ஃபால்ஸோ அல்லது ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு இருந்தாலும் அதோட ஃபைனல் ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். அடுத்தது லாஜிக்கல் ஆர். லாஜிக்கல் ஆர் இந்த அண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது இங்க 2 கண்டிஷனும் ட்ரூன்னு இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூன்னு இருந்தா கூட அது ஃபைனல் ஆன்சர் ட்ரூன்னு தான் வரும். எப்ப லாஜிக்கல் ஆர் ஃபால்ஸ் வரும் அப்படின்னா, ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் லாஜிக்கல் ஆரோட ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது எக்ஸ்ஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஆர்னாலே நான் திஸ் ஆர் தட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது அல்லது அது அந்த மாதிரி இருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இது அல்லது அது, அதாவது ஒரு ஃபால்ஸும் ட்ரூமா இருக்கோ அதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்ஆர் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். 2 கண்டிஷனுமே ட்ரூன்னு இருந்தாலும் இது ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ்ன்னு இருந்தாலும் இது ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் அது பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னா ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், இல்ல ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது ட்ரூ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். கடைசியா நாட், லாஜிக்கல் நாட். நாட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும்னா ட்ரூ அப்படின்னு இருக்கிறத ஃபால்ஸ்ன்னு மாத்தி விட்டுரும், ஃபால்ஸ்ன்னு இருக்கிறத ட்ரூ அப்படின்னு மாத்தும். இதுதான் லாஜிக்கல் நாட். இப்போ உங்களுக்கு PHPயோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட், ஆர், எக்ஸ்ஆர், நாட் இதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் என்னங்கிறத ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல முதல் ஸ்டேட்மெண்ட், முதல் எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல 2 கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை கனெக்ட் பண்றதுதான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட வேலை.
இதுல முதல் எக்ஸ்பிரஷன்ல 5 greater than 3 இருக்கு. இதை நம்ம எப்படி வாசிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. இது வந்து 5 greater than 3 வாசிக்க கூடாது. அதுக்கு பதிலா is 5 greater than 3 அப்படின்னு வாசிக்கணும். அதாவது 5 3 விட பெருசா அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கணும். is 5 greater than 3? 5 3 விட பெருசா? எஸ், 5 3 விட பெருசு தான். அப்ப இதோடைய ஆன்சர் ட்ரூ. இப்ப இந்த செகண்ட் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு வருவோம். 5 greater than 7. is 5 greater than 7? 5 7 விட பெருசா? இல்ல, நோ. அப்ப ஃபால்ஸ். சோ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஒரு ட்ரூ வந்திருக்கு, ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஆனா நடுவுல இருக்கிற இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் தான் முக்கியமானது. இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் இங்க அண்ட் இருக்கு. சோ அண்டுக்கான லாஜிக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரிசல்ட்டுமே என்னவா இருக்கணும்? ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ் இருக்கிறதுனால PHP எந்த அவுட்புட்டையும் நமக்கு காட்டாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல இங்க வந்து அதே ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் தான். அதே 5 greater than 3, 5 greater than 7 தான். இந்த 5 greater than 3 அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் என்னன்னு ஏற்கனவே தெரியும். is 5 greater than 3? அதாவது 5 3 விட பெருசா? எஸ், 5 3 விட பெருசு தான். அப்ப இது ட்ரூ. 5 7 விட பெருசா? is 5 greater than 7? நோ, ஃபால்ஸ். இங்க இந்த ரெண்டு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கனெக்ட் பண்றது இந்த ஆறுங்கிற லாஜிக்கல் ஆபரேட்டர். ஆர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். அதர்வைஸ் ரெண்டும் ட்ரூவா இருந்தாலோ அல்லது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ட்ரூ இருந்தாலும் கூட அது வந்து ஃபைனலா நமக்கு ட்ரூங்கிற வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன வந்துடும்? ட்ரூ அப்படிங்கறது தான் ஆன்சரா வரும். இப்ப PHP பொறுத்த வரைக்கும் ட்ரூ அப்படின்னா 1ங்கிறது நமக்கு ஆன்சர் ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து XOR இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே எக்ஸ்பிரஷன் தான் 5 greater than 3, 5 greater than 7. இதுல 5 greater than 3ங்கிறது ட்ரூ, 5 greater than 7ங்கிறது ஃபால்ஸ். XOR பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அதாவது திஸ் ஆர் தட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்ம்ல இருக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் ட்ரூ அப்படின்னு தான் வரும். இப்ப ட்ரூ அப்படிங்கிறத PHP 1 அப்படின்னு நமக்கு ஷோ பண்ணும். இப்ப அடுத்தது கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட். இதுல 5 greater than 3 அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி ஆபரேட்டர் வந்திருக்கு. 5 greater than 3, அதாவது 5 greater than 3யா அப்படின்னா எஸ், 5 greater than 3, இது ட்ரூ. இப்ப இந்த ட்ரூக்கு முன்னாடி நாட் இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி சொல்றோம்? நாட் ட்ரூ. நாட் ட்ரூ மீன்ஸ் என்னது? ஃபால்ஸ் தானே. அப்ப ஃபால்ஸ். சோ இப்ப இதுல இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், ஃபைனல் ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அப்ப நமக்கு ரெண்டு ட்ரூ இருக்கிறதுனால 2 1 வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இந்த 2 1ம் பக்கத்துல தான் வந்திருக்கும். ஏன்னா இங்க எங்கேயும் BR டேக் இல்லை.